ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இருக்கிறது கிருபை, நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. ஆமென். செய்திக்கு நேராக கடந்து செல்லுவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம், நியூ டெஸ்டமெண்ட்டில் செகண்ட் புக். எல்லாரும் நம்ம வேத திறந்து நம்ம பார்ப்போம். பிள்ளைங்க கூட தயவுசெய்து உங்கள் பிள்ளை எடுத்து திறந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மார்க் 11:7 எல்லோரும் எடுத்துட்டிங்களா? நம்ம சேர்ந்து அதை நம்ம வாசிக்கலாமா? மார்க் 11:7 ரெடியா? அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதின் மேல் ஏறி போனார். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதின் மேல் ஏறி போனார். ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, நன்றி எழுத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மிகவும் நல்லவர், உம்முடைய கிருபை எந்நாளும் உள்ளது. ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆரம்பத்திலேருந்து உம்முடைய சமூகத்தை எங்களுக்கு கொடுத்து, ஆண்டவரே உண்மை அப்பா நல்லா வர்ஷிப் பண்ண எங்களுக்கு நீங்கள் கிருபை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆண்டவரே அப்பா, கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே தேவ சமூகத்துக்காக எல்லாத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சுகபலன், ஆரோக்கியம், ஜீவனுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலேயும் ஆண்டவரே இயேசுவே, இந்த குறித்தோலை ஞாயிறிலே நாங்கள் தியானிக்கிற வசனங்கள் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. நாங்கள் வேத வசனத்தை ஒரு மனதோடு நன்றாக தியானித்து அதை உள்ளே எடுத்து எங்களுடைய வாழ்க்கையிலே அதை அப்பா கீழ்ப்படி அபியாசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா தடைகளையும் எடுத்து போடும். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த இடத்துல இந்த சண்டே வந்துட்டு பாம் சண்டே. உலகம் முழுவதும் இந்த பாம் சண்டேன்னு கொண்டாடுறாங்க. ஏறக்குறைய 2000 வருஷங்களுக்கு முன்பாக இதே நாளில், இதே போன்ற ஒரு நாளில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பெத்தானியாவிலிருந்து ஜெருசலேம் வரைக்கும் ஒரு கழுதைக்குட்டி மேலே பவனியாக வெற்றிகரமாக எருசலேமுக்குள்ளே அவர் பிரவேசித்தார். இந்த நாளின் தலைப்பு என்ன? இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஏதோ இது ஒரு கதை கிடையாது, உண்மையாக நடந்தது. ஒருவேளை 2000 இயர்ஸ் பேக் இருந்தோன்னா, நம்ம இந்த பவனியில் பாலஸ்டைனில் ஜெருசலேமில் இருந்திருந்தோன்னா, நம்மளும் ஏசப்பாவோட சேர்ந்து அவர் கழுதைக்குட்டி மேலே போகும்பொழுது நம்ம என்ன பண்ணியிருப்போம்? குருத்தொகைகளை வச்சு ஓசன்னா ஓசன்னான்னு ஆர்ப்பரிச்சிருப்போம். இன்றைக்கி ஆராதிக்கும் போது எத்தனை பேர் அப்படி நினச்சிங்களோ தெரியல. அதை நினைக்கும் போது நம்ம மகிழ்ச்சியாக இருக்குது. இட் இஸ் நாட் அ ஸ்டோரி, பட் இட் வாஸ் அ சர்டன் இன்சிடெண்ட். உண்மையாக 2000 வருஷம் முன்பாக இதே பூமியில் நடந்த ஒரு சம்பவம். ஆண்டவராக இயேசு ஒரு கழுதை குட்டியின் மேலே ஏறி பவனியாக எருசலேமுக்கு சென்றார். இதிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் என்ன? நம்ம தியானிக்கும் பொழுது நாம் பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். இந்த கோல்ட், அதாவது கழுதை குட்டி என்று சொல்லப்படும். கழுதை குட்டினா ஒரு சின்ன பித்ருண்டா நினச்சிக்காதீங்க, நாய் பூனை மாதிரி. கழுதைன்னா இப்போ எப்படி ஈஸியாக சொல்லணும்னா, இப்போ 45 இயர்ஸ்க்கு ஒரு அப்பா இருக்காருன்னா 15 to 17 ஒரு டீனேஜ் பையன் இருப்பான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பாவோட கூட ஹைட்டாக கூட இருப்பான். கரெக்டுங்களா? நல்லா வளர்ந்த பசங்க நல்லா ஹைட்டாக கூட இருப்பாங்க. ஆனால் அந்த முதிர்ச்சி கிடையாது. அப்பா 45 வயசுனா இது 15 இல்லை 17 வயசு. அப்போ நம்ம, ஆனால் உங்களுக்கு புரியுது இல்லையா? அதே மாதிரி ஒரு கழுதை, அம்மா கழுதை இருக்குன்னா இது ஒரு குட்டி கழுதை. குட்டி கழுதைனா நீங்கள் குட்டியாக நினச்சிடாதீங்க. இட் வாஸ் அ யங் கோல்ட். யங் டாங்கி இஸ் கால்ட் அஸ் கோல்ட். அதனால் நம்ம சித்தரிக்கும் பொழுது நம்ம தெரிஞ்சுக்கணும், இது நல்லா ஹைட்டு. நம்ம ஊரில் இருக்கிற கழுதை மாதிரிலாம் கிடையாது, நல்லா ஹைட்டாக இருக்கும். அந்த நல்ல யங் டாங்கி டீனேஜில் இருக்குது, சரிங்களா? நல்ல ஹெல்த் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஸோ இந்த கழுதை குட்டி மேலே ஏறி ஆண்டவர் போன. கழுதை குட்டின்னு சொன்னாலும் அது இளங்கழுதை தான், அதை மறந்துடாதீங்க. ஓகே, நம்ம இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த கழுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் ஒரு 3 கழுதியை நம்ம தியானிச்சுட்டு மறுபடியும் இதே சம்பவத்துக்கு நம்ம வரப்போகிறோம். முதலாவது என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். என்ன? மன்னிச்சுக்கோமா, நம்பர்ஸ் 22, சாரி, நம்பர்ஸ் 22 and 22. 22 என்னாகமும் 22. வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2
பேரும் அவனோடே இருந்தார்கள். ஆமேன். இப்போ இந்த சம்பவத்தை சொல்லிடுறேன். இந்த போர்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நம்பர்ஸ் 22, 23, 24, 25 இந்த சம்பவத்தை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா 4 சாப்டரையும் சேர்ந்து வீட்டில் போய் கதை மாதிரி இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. இந்த சம்பவத்தை சொல்லிடுறேன். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து பிரயாணம் பண்ணி வெளியில் வராங்க. அப்போது மோவாப் தேசத்துடைய அந்த எல்லைகளில் வராங்க. எரிகோவின் கிட்ட இருக்க யோர்தானுக்குள்ள மோவாப் அப்படின்னு ஒரு ராஜ்யம் இருக்குது. அதுக்கிட்ட வரும் பொழுது அதோடைய ராஜா பார்க்குறான். அவன் பேர் வந்து பாலாக். சொல்லுங்க, பாலாக் தமிழில். ஓகே, பாலாக் த கிங் ஆஃப் மோவாப் என்ன பண்ணுறான் பார்க்குறான். இஸ்ரவேல் ஜனங்க அப்படியே லட்சமாக அப்படியே பரம்பி அப்படியே வந்து செட்டில் ஆயிருக்காங்க. ஏற்கனவே அவங்க நிறைய பேரை வின் பண்ணி வந்ததுனால இந்த மோவாப் ராஜாவோட இருதயம் அப்படியே கரைஞ்சி போகுது. ஐயோ, மாடு புல்வெளியை மேய்ஞ்சி போடுற மாதிரி இந்த ஜனங்க வந்து என் கண்ட்ரியெல்லாம் அழித்து மேய்ஞ்சி போட்டு எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் ஆகிய இந்த ராஜா பிலேயாம்ன்ற ஒரு தீர்க்கதரிசியை வான்னு கூப்பிடுறாரு. இந்த பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசி. அவர் தேவனாகிய கர்த்தர்ட்ட தான் வேண்டுறாரு. அவருடைய விசேஷம் என்னென்னா, அவர் யாரை ஆசீர்வதிக்கிறாரோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், அவன் யாரை சபிக்கிறாரோ அவன் சபிக்கப்பட்டு போயிடுவான். ஸோ இந்த பாலாக் ராஜா பிலேயாம அழைக்கிறார். சரிங்களா? இப்போ இந்த பிலேயாம் என்ன பண்ணுறா, ஃபுல்லாக சொல்ல நேரம் இல்லாத கதையை மாத்திரம் சொல்லிட்டு நான் நியூ டெஸ்டமென்ட்க்கு போயிடுறேன். ஸோ இந்த பிலேயாம் என்ன பண்ணுறா, கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுறான். கர்த்தர் கேட்குறாரு, இந்த எதுக்காக இந்த அதிகாரிகள் வந்தாங்க. இந்த பாலாக் ராஜா ஸ்ட்ரைட்டாக வரல, கொஞ்சம் ஆஃபீஸர்ஸை அனுப்புகிறான். தன் கீழே இருக்கிற பிரபுக்கள் அனுப்பிச்சு பாலாமா வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்போது கர்த்தர் பிலேயாம்கிட்ட கேட்குறாரு, உன்ட்ட வந்த மனுஷங்க யார், எதுக்கு வந்தாங்க? இல்லை, அந்த மோவாப் தேசத்தில் வந்து இந்த இஸ்ரவேல் புத்திரர்லாம் வந்து கேம்ப் பண்ணியிருக்காங்களாம், அவங்கள சபிக்கிறதுக்காக பாலாக் ராஜா வந்து என்னை கூப்பிட்ருக்கான். அப்போது பிலேயாம் கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, நீ வந்து போகக்கூடாது. அந்த ஜனங்க ஏன் ஜனங்க, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நானே வாசிக்கிறேன் 22:12 என்னாகும் 22:12. அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். அப்போ they are blessed people, you don't go, you cannot curse them. சபிக்க முடியாது, நீ போகக்கூடாது அப்படின்னு கிளியராக சொல்லிட்டார். உடனே பிலேயாம் வந்து அந்த அதிகாரிகள்கிட்ட சொல்லுவான், நான் வந்து வரமாட்டேன், கர்த்தர் என்னை வந்து தடை பண்ணுறாரு, பாலாக் ராஜா தன்னுடைய வீடு முழுக்க வெள்ளியும் பொண்ணும் கொடுத்தாலும் நான் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். உடனே இந்த பிரபுக்கள்லாம் திரும்பி வந்துடுவாங்க. திரும்பி பாலாக் ராஜா அதை விட அதிகமான அதிகாரிகளை அனுப்பிச்சி வைப்பான். அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் வரமாட்டேன்னு சொல்கிறீங்க பிள்ளையாம், தயவுசெய்து வாங்க, ராஜா அவங்களை அதிகமாக கனம் பண்ணுவார். உடனே சரி நீங்கள் இன்றைக்கும் இருங்க, நான் கர்த்தர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறேன். திரும்பி போய் ஜெபம் பண்ணுவார். உடனே கர்த்தர் சொல்லுவார், சரி போ, ஆனால் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நீ சொல்லணும் அப்படின்னு அனுப்பிச்சிடுவார். அப்போ அனுப்பி வரும்போது தான் இந்த 22ஆம் வசனம். ஃபஸ்ட் தடவை ஜெபம் பண்ணுறான், போகாதன்றார். 2வது ஜெபம் பண்ணால் போ அப்படின்ட்டார். 22ஆம் வசனம், அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது, கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார், அவன் தன் கழுதையின் மேல் ஏறிப்பான். கழுதையை பார்த்துட்டீங்களா? கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோடே இருந்தார்கள். இப்போ இந்த கழுதை மேலே ஏறி போகும்போது கர்த்தருக்கு கோபம் உண்டு. என்ன பண்ணுறாரு? 23ஆம் வசனத்தில், கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியில் திருப்ப பிலேயாம் அதை அடித்தான். பாருங்க, கழுதைக்கு தெரியுது முன்னாடி யார் நிற்கிறா, கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தோட நிற்கிறாரு, கொல்றதுக்கு ரெடியாக இருக்காருன்னு சொல்லிட்டு ஹைவேல போய்கிட்டு இருக்கான். தன்னுடைய இடத்திலிருந்து அந்த மோவாப் ராஜாட்ட ஹைவே, மெயின் ஸ்டேட் வே ஹைவே மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது உருவின பட்டயத்தை பார்த்தோன்னா இது என்ன பண்ணிச்சு, ஐயோ நம்ம வந்து கர்த்தருக்கு விரோதமாக செய்யக்கூடாதுன்னு இறங்கி வயல் வழியாக போகுது. சரிங்களா? ஒரு தடவை அடி வாங்கிச்சு. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 24-25, கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோடு நெருக்கிட்டு திரும்பவும் அதை அடித்தான். சரிங்களா? ஸோ வயலில் போயிட்டு இருந்தது, அங்கேயும் உருவினப்படுத்தோடு நிற்கிறதுனால அங்கேருந்து போயிட்டு 2 பக்கமும் சுவர் இருக்குது, அந்த சைடில் ஓரமாக போயிட்டு அப்படியே நடந்து இடிச்சு போய்கிட்டு இருக்கு. கால் இடி வாங்கிட்டே இருக்கும் ஒரு கால், அதனால் அவன் அடின்னு அடிக்கிறான். திரும்பி 3rd டைம் பாருங்கள், 26-27 வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலது புறம் இடது புறம் விலக வழி இல்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. பிலேயாம் கோபம் உண்டவனாய் கழுதையை தடியினால் அடித்தான். 3 தடவை அடி வாங்குது இந்த கழுதை. சரிங்களா? கர்த்தரை பார்த்துது, தேவ சித்தம் இல்லாமல் இவன் என்ன பண்ணுறான்,
பணத்துக்காக வரான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஹைவே விட்டு வயலில் வந்தது, இந்த சர்வீஸ் ரோடு மாதிரி. அடுத்தது அதையும் விட்டு செவுத்தரமாக இடிச்சு வந்தது. திரும்பி அவர் முன்னாடி நின்ட்டார். இந்த பக்கம் நினச்சா அது திரும்பி வயல்வெளியிலேருந்து ஹைவேக்கு போகலாம், ஆனால் அது போகலை. நம்மளாக இருந்தால் அப்படி தான், அங்கேன்னா இங்கே நாங்கள் குதிச்சிருவோம். ஆனால் அந்த கழுதை, கர்த்தருக்கு பயப்படுற கழுதை பாருங்கள், எப்படியோ அங்கேருந்து இங்கே வந்தது, இங்கேருந்து செவுத்தோரம் வந்தது. அங்கேயும் அவர் முன்னாடி எதிர்த்தாப்பில் நின்ன உடனே பேசாமல் படுத்துக்கிச்சு, திரும்பி அடிக்கிறான். இப்போ கர்த்தர் கழுதையோட வாயை திறக்கிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த அடித்த உடனே இது கேட்குது, நீங்கள் ஏன் என்னை அடிக்கிறீங்க? நீர் என்னை இப்பொழுது 3 தடவை அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன்? அப்போ அவன் சொல்கிறான், என்னை பரியாசம் பண்ணுற, நீ வழியில் நடக்காமல் இந்த மாதிரி பண்ணுறியே. என்னப்போ கழுதை சொல்லுது, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் செய்தது உண்டா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்கிறான். கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறக்கிறார். இப்போ இதில் குறிப்பு என்னென்னா, இவன் யார்? இந்த பிலேயாம் நல்ல ஒரு தீர்க்கதரிசி. ஆசீர்வாதம் பண்ணால் ஆசீர்வாதம், சபிச்சா சபிக்கப்பட்டுருவாங்க. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி இப்போ எதுக்கு ஓடுறான்னா, எப்படியாவது என்ன சம்பாதிக்கணும்? பணம் சம்பாதிக்கணும். பணம் ஆசை பிடிச்சவன் இவன். மரம் இருக்கு, ஆனால் பணம்னு ஓடுறான். கர்த்தர் என்ன பண்ணார்? இவனுக்கு என்ன ஆசைன்னு பாருங்களேன். அவனுக்கு ஒரு வீடு இருந்துச்சு, சரிங்களா? அவன் வீடு இப்போ இந்த சைஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவன் என்ன இந்த இடத்துல இப்போ 22:18 பாருங்கள். பிலேயாம் பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, வாசிங்க 18. ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னையும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? பாலாக் ராஜா தன் வீடு நிறைய வெள்ளியும் பண்ணும், இவன் வீடு நிறைய இல்லை. அந்த ராஜானா எப்படி பெரிய அரண்மனையில் இருப்பான், அவனோட வீடு ஃபுல்லாக சில்வரும் கோல்டும் வேணுமா. சில பேர் சொல்லுவாங்களே, இது எவ்வளோ வேணா, இதுக்கெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம், இது என்ன, இது ஒரு 1000 ரூபா இருக்கும், அதெல்லாம் நீங்கள் தர வேண்டாம். அந்த காசையும் சொல்லிவிடுவாங்க இவ்வளோ தரணுங்கிறது. அதை மாதிரி அவன் சொல்கிறான், என்ன கூலி வேணுமா? ராஜாவுடைய வீடு ஃபுல்லாக சில்வரும் கோல்டும் தந்தாலும் நான் வரமாட்டேன். அப்போ அதான் அவனோட எண்ணம். அதை சம்பாதிக்கிறதுக்காக ஓடுறான். கர்த்தர் என்ன பண்ணுறாரு? காலில் ஒரு அடி கொடுக்குறாரு. இருந்தாலும் அவன் என்ன பண்ணலை, மனம் திரும்பலை. வேதவசனம் நிறைய இருக்குது. அது 2 Peter 2 Pedro 2:15-16 பிலேயாம் அந்த வாய் தரவாத அந்த மிருகம் மனுஷர் பேச்சை பேசி அந்த தீர்க்கதரிசனுடைய மதிகேட்டை தடுத்ததுன்னு இருக்கு. அந்த பிலேயாம் யார்? கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடினவன், அநீதித்தின் கூலியை விரும்பினவன். இந்த பிலேயாம் யாருக்கு அடையாளம்னா, பண ஆசைக்கு அடையாளமாக இருக்கிறான். இப்போ கர்த்தர் பாருங்க, இந்த டாங்கியை பற்றி நம்ம பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கழுதியாக நம்ம இருக்கணும். we have to be the donkey on whom Jesus rides. இயேசு ஏறுகிற கழுதியாக நம்ம இருக்க வேண்டும். ஆனால் பிலேயாம் இந்த கழுதை மேலே, ஒரு கழுதை மேலே பிலேயாம் ட்ராவல் பண்ணுறது. பிலேயாம் யாருக்கு அடையாளமாக இருக்கிறான்? ஆமென், பண ஆசை. அப்போ இதிலே நம்ம தப்பிச்சுக்கணும். அப்போ பாருங்கள், 1 தீமோத்தேயு 6:10 மனப்பாடமாக தெரியுமா? ஃபர்ஸ்ட் லைன் 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை ஆமென் எல்லா தீமைக்கும். ஒரு தீமை 2 தீமை, தீமைன்னு ஒன்று இருக்குன்னா அதுக்கு வேர், இந்த வேர் பார்க்க முடியாது பாருங்கள். எப்போதுமே எந்த ட்ரீ பிளான்ட்டுக்குமே வேர் பார்க்க முடியாது. எங்கே இருக்கும்? அது பூமிக்கு அடியில் இருக்கும். ஆனால் அதுலேருந்து தான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அது மேலே இருக்கிறதெல்லாம் வளருது. இப்போ மேலே ஒரு தீமை நமக்கு தெரியுதுன்னா அதுக்கு ரூட் எங்கே இருக்குது? பணம். நம்ம இருதயத்தில் என்ன இருக்குது? பண ஆசை இருக்குது. அதனால தான் தீமையாக அது வெளிவருது. இப்போ பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. அப்போ நினச்சிக்கலாம், அப்போ பணம் வேண்டாமா? பணம் வேணுமா வேணாமா? வேணும். பிரசங்கியின் புஸ்தகம் 10:19 வாசித்தீங்கன்னா, பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். சரிங்களா? பிரசங்கி 10:19 முடிஞ்ச வரைக்கும் எழுதி கொள்ளுங்கள். ஆனால் நல்லா கேளுங்க. பிரசங்கி 10:19 இருக்கு, பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். ஆனால் அந்த பண ஆசை வந்துருச்சுன்னா அவ்வளோதான். சரிங்களா? கர்த்தர் எப்படி நிற்பார்? உருவின பட்டயத்தோட நிற்பார். ஸோ முதல் கழுதை யாரோட கழுதை? பிலேயாம் ஏறின கழுதை. அது பண ஆசைக்கு அடையாளமாக இருக்குது. ஆனால் கர்த்தரை தப்பிச்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வழி வச்சிருக்காரு. 1 தீமோத்தேயு 6:6 என்ன வசனம் சொல்லுங்கள்? Godliness with contentment is great gain. வாசிங்க 1 தீமோத்தேயு 6 என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். வெரி குட். 1 தீமோத்தேயு 6:6 மறக்காதீங்க. என்ன? சரியா? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்போது நம்ம மேலே இந்த பிலேயாம் ஏறத்துக்கு வருவான். நம்ம விடக்கூடாது. போதும் ஆண்டவர், நீங்கள் என்ன கொடுத்துருக்கிறது போதும். இந்த பண ஆசை இருந்ததுன்னா இவன் தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்க வேண்டியவன். அதை விட்டுட்டு பணத்துக்காக ஓடுறான்.
அப்போது பண ஆசை வந்ததுன்னா கர்த்தரை தேட முடியாது, ஆராதிக்க முடியாது. பணம் 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 மனசெல்லாம் அதில் தான் ஓடிக்கிட்டு இருக்குமே ஒழிய ஜெபிக்கிறாங்களா? ஜெபிக்க வராது, ஆராதிக்க வராது, வேத வாசிக்க வராது. உங்களுக்கு புரியுதா? சத்தியம் புரியுதா? ஓகே, we will go to the next donkey. நெக்ஸ்ட் டாங்கி 2 சாமுவேல். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் கேட்டுப்போம். 2 சாமுவேல் 13:28-29 எடுத்துக்கிங்களா? 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 28-29 வாசிங்க. நான் வாசிக்கட்டா? அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி, 401 ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல, அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி, அம்னோன் திராட்சரசம் குடித்து களித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள், அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன். உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள், நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், திடன் கொண்டு தைரியமா இருங்கள் என்று சொல்லியிருந்தான். அப்சலோம் கற்பித்தபடியே அப்சலோமின் வேலைக்காரர் அம்னோனுக்கு செய்தார்கள். அப்பொழுது ராஜகுமாரர் எல்லாரும் எழுந்திருந்து அவரவர் தம் தம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி போனார்கள். இங்கே கழுதை தெரிஞ்சிச்சா? ராஜகுமாரோட கழுதை எல்லாரும் பார்த்துட்டீங்களா? இந்த இடத்துல வர்ற அம்னோன் யார், அப்சலோம் யார்? டேவிட்னு ஒரு கிங் இருந்தார் இல்லையா? தாவீது ராஜாவோட ஃபர்ஸ்ட் பையன் தான் இந்த அம்னோன், சரிங்களா? 3rd பையன் அப்சலோம். எல்லாரும் கேட்குறீங்களா? விழிப்பாக இருக்கீங்களா? ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. தாவீது ராஜாவுடைய ஃபர்ஸ்ட் பையன் பேர் என்ன? அம்னோன். 3rd பையன் பேர் என்ன? அப்சலோம். இந்த அப்சலோமுக்கு ஒரு தங்க இருக்கா, தாமார்னு, ரொம்ப அழகாக இருக்கா. இவங்கெல்லாம் யாருன்னா, டேவிடுக்கு நிறைய வைஃப்ஸு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பையன் தான் அம்னோன், ஆனால் 3rd ஒய்ஃபோட பொண்ணு தாமார், ஸோ தங்கச்சி, சரிங்களா? ஸ்டெப் சிஸ்டர். அப்போது ஆனால் இவளுக்கு ரொம்ப பிடிச்சி என்ன பண்ணுறான், தவறான முறையில் அவளை அழித்து போடுறான். அதனால் அந்த பொண்ணு வீட்டில் உட்காந்து அழுது நேருக்கு, இப்படி எங்கள் அண்ணா இப்படி பண்ணிட்டானேன்னு. அப்போது அப்சலோம் சொல்கிறான், மனசில் எதுவும் வச்சுக்காத, மன்னிச்சிரு, விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கான் இந்த அப்சலோம். யார்? தாமாரோட அண்ணா. 2 வருஷம் சைலண்ட்டாக இருக்கான். அப்புறம் இந்த அப்சலோம் என்ன பண்ணுறான், எல்லா ராஜகுமாரையும் விருந்துக்கு கூப்பிட்றான். மயிர் கத்திக்கிறேன்னு சொல்லிட்டு விருந்துக்கு கூப்பிட்டுட்டு, அப்போ தான் இந்த சம்பவம் நடக்குது. அப்சலோம் வேலைக்காரர்கிட்ட சொல்கிறான், அம்னோன் நல்லா சாப்பிட்டு நல்லா ரெடியாக இருக்கும்போது நான் சொல்லுவேன் அடியுங்கள்னு சொல்லுவேன், நீங்கள் அடித்து போட்டுருங்க அப்படிங்கலாம். இது குறிப்பு என்னென்னா, அப்போ பாருங்கள், அந்த கழுதையை தான் நான் முக்கியப்படுத்துகிறேன். அவரவர் ராஜகுமாரர், அதாவது தாவீதுக்கு நிறைய வைஃப்ஸு, நிறைய குமாரர், எல்லாரும் விருந்தில் சாப்பிட்றாங்க. அம்னோனை அடிங்கள், அம்னோன் செத்து போயிட்டான். தாமாரை கெடுத்து அந்த அம்னோன் செத்து போயிட்டான். அவரவர் தம் தம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி ஓடி போனார்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒருத்தன் சாகரான், எல்லாரும் ஏறி ஓடி போகிறாங்க, அவங்க கழுதையில் தான் போகிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்போ பாருங்கள், இந்த அம்னோன கழுதை அங்கே இருக்குமா, இருந்திருக்காதா? இருந்திருக்கும். ஆனால் இது பார்த்தது, ஐயோ நம்ம எஜமான சாவடிச்சிட்டாங்க, இருந்தால் இந்த அம்னோன் கெட்டவன், அவனோட கழுதை இருக்குது, நம்மளே அடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சு, எங்கேயோ போயிடுச்சு. ஆள் அட்ரஸே இல்லை, நோ அட்ரஸ். ஃபஸ்ட்டு கழுதை 3 அடி வாங்கிச்சு. ஆனால் பிலேயாமுக்கு செவி கொடுக்காமல் என்ன பண்ணிச்சு, கர்த்தருக்கு பயந்து பயந்து ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு 3 தடவை அடி வாங்கிச்சு. செகண்டு கழுதை ஆள் அட்ரஸே இல்லை. இது யாரோட கழுதை? அம்னோன் ஏறின கழுதை. இது அவன் பெண் விஷயத்தில் தப்பு பண்ணிட்டான். முதல்ல பண ஆசை, இது பெண் ஆசை. பெண் ஆசைனா வைசி வர்சா, 2த்துக்கும் எடுத்துக்கலாம். பாருங்கள், கர்த்தர் முதல்ல எப்படி படைத்தார்னா, ஆதாமுக்கு ஏவாள்னு படைச்சார் இல்லையா, 1க்கு 1. ஸோ அதாவது ஏவாளை எப்படி படைச்சார் ஆண்டவர்? ரைட், விலா எலும்புலேருந்து படைச்சார். மொத்தம் நமக்கு எவ்வளோ எலும்புகள்? 206. அதாவது 270 போன்ஸோட பிறக்கிறோமா. அப்புறம் அது இன்டகிரேட் ஆகி 206 ஆகிடுமா. ஆண்டவர் மாத்திரம் நிறைய பொண்ணுங்க வேணும் ஒருத்தருக்குன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு 6 எலும்பு எடுத்து 6 ஏவாள் 1, ஏவாள் 2, ஏவாள் 3, ஏவாள் 4, ஏவாள் 5, ஏவாள் 6ன்னு பண்ணி கல்யாணம் பண்ணி ஈஸியாக பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஆண்டவர் அப்படி பண்ணலை. ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன், அவ்வளோதான். இதுதான் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். அதுக்கப்புறம் வந்தவங்க தப்பு பண்ணிட்டு போயிட்டாங்க. அதான் நம்ம ஃபாலோ, தாவீது ராஜா வச்சுருந்தார், சாலமன் வச்சுருந்தார், 1000ன்னு நம்ம பண்ணக்கூடாது, சரிங்களா? அப்போது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கணவன், அந்த மனைவி நம்ம உண்மையாக இருக்கணும். அந்த லைனை நம்ம கிராஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும்? அம்னோனை அடியுங்கள், அதுதான் நடக்கும். ஆமாம், அம்னோன் நம்ம மேலே ஏறிடக்கூடாது. ஸோ பி த டாங்கி ஆன் whom Jesus rides, not Balaam or அம்னோன். ஸோ பேரை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஓகேவா? அதாவது யோபு சொல்லுவார், என் கண்களோட உடன்படிக்கை பண்ணினான், ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாக இருப்பது எப்படி? அந்த நினைவு கூட யோபு எப்படி பரிசமாக இருந்திருக்காரு. ஜோப் 31:1 இருக்குது, 9 இருக்குது, நான் அயலானுடைய வாசலை எட்டி பார்த்தது உண்டானால். இப்போ எப்படி இருக்குது? இப்போ சகோதரிகள்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஏன்னா நான் கல்யாணம் புதுசில் எனக்கு தெரியாது. என்கிட்ட ஒரு சகோதரி ஹஸ்பண்டுக்கு சூசைட் சொல்லணும்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. உடனே நான் அப்படியே இன்ட்ரெஸ்டாக சொல்கிறேன். அப்பா அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணார்,
இதை பாரு, நீ இந்த மாதிரி வந்து ஜென்ஸுக்கெல்லாம் நீ வந்து சுவிசேஷம் சொல்லக்கூடாது, நீ வந்து பேசக்கூடாது அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏன் பேசக்கூடாது, நான் சுவிசேஷம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவாக இருந்தேன். என்ன நான் ஊழியம் பண்ணுறேன், இவர் தடுக்கிறாரு அப்படின்னு. இவர் சொல்கிறாரு, சகோதரர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல சகோதரர்கள் இருக்காங்க, உங்ககிட்ட ஏன் அவன் வந்து நிற்கணும் அப்படிங்கிறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் தான் புரிஞ்சுது, he was not listening to the gospel, he had a different eye. வேறு ஒரு கண்ணோட்டத்தோடு நான் பார்க்குறாங்க, எனக்கு தெரியல. புரியுதுங்களா? அப்போ என்னுடைய கணவர் என்ன பண்ணுறாரு, என்ன அதை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் எல்லையே மீறல, நான் உண்டு ஒழுங்காக போனேன்னா வந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம், கரெக்ட் தானே? கரெக்டாக நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், எந்த இதுலேயும் விழுந்துடக்கூடாது, லவ்வில் விழுந்துடக்கூடாது சொல்லிட்டு பரிசுத்தமாக வாலிப பிள்ளைகள் இருந்தீங்கன்னா அதில் உறுதியாக இருங்க. கர்த்தர் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், கர்த்தர் கொடுப்பார், கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் ஆன பிறகு லைசன்ஸ் கிடச்சிச்சு நமக்கு, லைசன்ஸ் கல்யாணம் ஆயிடுச்சு யாரை வேணால் பார்க்கலாம், யார்ட்டான இல்லை அம்னோன்னு அடியுங்கள். லைசன்ஸ் கிடையாது, கொடுத்த கணவன் தான் கடைசி வரைக்கும், அவங்க தான் ஹஸ்பண்டு, இவங்க தான் ஒய்ஃப். கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரே கொடுத்த ஹஸ்பண்டுக்காக நன்றி, ஏன்னா அவங்கள மாதிரி நீங்கள் இல்லை அப்படின்னு ஒய்ஃப் யாரும் சொல்லக்கூடாது. ஆமாம், அவங்கள மாதிரி இல்லைன்னு நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. நமக்கு கொடுத்த ஹஸ்பண்ட், எனக்கு கொடுத்த என் ஹஸ்பண்ட் தான் பெஸ்ட், உங்களுக்கு கொடுத்த உங்கள் ஹஸ்பண்ட் தான் பெஸ்ட். அதே மாதிரி தான் ஹஸ்பண்ட்ஸுக்கும், சரிங்களா? ஹஸ்பண்ட் உங்கள் மனைவி தான் சிறந்தவங்க, கர்த்தர் கொடுத்தார். ஏவாளை ஆதாமுக்கு யார் கொடுத்தது? கர்த்தரா கொடுத்தாரு. இவர் இல்லைங்கிறா, இது கொஸ்டின் கேட்டவங்களே பயந்துடுறீங்க. ஆதாமே சொல்கிறான், ஏண்டா அதை சாப்பிட்ட, புசிக்கக்கூடாதுன்னு சொல்ல சாப்பிட்டியா அப்படின்னா என்ன சொல்கிறான், தேவரீர் தந்த ஸ்திரீயானவள். அந்த வசனம் வாசிங்க, அது சொல்லணும்னு வரல. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்கள். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். இப்போ தேவன் தான் அந்த மனைவியை தந்திருக்கிறார், நம்ம கசந்து கொள்ளக்கூடாது. தேவன் தான் அந்த கணவனை நமக்கு தந்திருக்கிறார், சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் கொடுத்த ஹஸ்பண்ட் ஆண்டவரே, நீங்கள் சகோதரர்கள் சொல்லணும், நீங்கள் எனக்கு கொடுத்த அன்பான மனைவி ஆண்டவரே, அன்பான கணவன் ஆண்டவரே. we have to adjust and we have to go, சரிங்களா? ஓகே, அதனால் ஆண்டவர் இது ராங் டிசையர்ஸ். கல்யாணத்துக்கு முன்னாடியும் பரிசுத்தமாக இருக்கணும், யாரையும் பார்க்கக்கூடாது. கல்யாணத்துக்கு அப்புறமா 10 மடங்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, அது 3ஆவதாக 2 சாமுவேல் 18:9 கழுதையை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். 3 கழுதைகள். 2 சாமுவேல் 18:9 எடுத்துட்டீங்களா? அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை ஜன்னல் பின்னாலாக ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிடுச்சு. சரிங்களா? அப்சலோம் ஒரு கழுதை மேலே ஏறி வரான், அவன் நிறைய முடி, அவனுக்கு சன்னல் பின்னால கர்வாலி மரத்தின் கீழே வரும்பொழுது அவனுடைய முடியெல்லாம் மாட்டிக்கிச்சு. அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதையை பார்த்தீங்களா? சரி, கோவேறு கழுதை அப்பாலே போயிடுச்சு. இதுதான் 3rd டாங்கி. பாருங்கள், இந்த சம்பவத்தை சொல்லிடுறேன். அப்சலோம் யாருடைய குமாரன்? தாவீதின் குமாரன், 3ஆம் குமாரன். ஃபர்ஸ்ட் குமாரன் இறந்து போயிட்டான், செகண்ட் குமாரன் சைலண்ட்டாக இருக்கான், சரிங்களா? இந்த அப்சலோமுக்கு என்னன்னா, தாவீது ராஜாவுக்கு வயசாயிடுச்சு, 70 வயசாயிடுச்சு, சாக போகிறாரு. நம்ம ராஜாவாயிடலாம். இவர் என்ன பண்ணியிருக்கணும், அப்பாட்ட போய் கேட்டுக்கணும், அப்பா எனக்கு ராஜாவானோ என் அபிஷேகம் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு இவர் வந்த எல்லாரையும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, ராஜா கிட்ட நியாயம் கிடைக்காது, எங்கிட்ட வாங்கன்னு சொல்லி எல்லாருடைய இருதயத்தையும் கவர்ந்து ஒரு ரிவோல்ட் பண்ணி தாவீது ராஜாவை சிங்காசனத்துலேயும் துரத்தி விடுறாங்க. தாவீது ராஜாவும் உண்மையான செயல்களும் ஓடி போகிறாங்க, சரிங்களா? பெரிய யுத்தம் எப்ராயிம் மலைக்காட்டில் பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்குது. யாருக்கும் தாவீது ராஜாவுக்கும் சொந்த பையன் அப்சலோமுக்கும் சரியான சண்டை, சரிங்களா? பயங்கர சண்டை நடக்குது. இவர் கோவேறு கழுதையில் ஏறி போறாரு, சண்டை போனால் தலை மாட்டிக்கிச்சு கர்வாலி மரத்தில். கீழே இருந்த கோவேறு கழுதை சைலண்டாக போயிடுச்சு. ஏன்னா இவனோட இருந்தால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் யார் வரப்போறா, யோவாப் வருவான். வந்து முக்குருள் ஆயத்தால் நெஞ்சில் குத்தி 10 வாலிபர் சேர்ந்து அடித்து கொல்ல போகிறாங்க. இது சைலண்ட்டாக போயிடுச்சு. ஆனால் திரும்பி அது வந்திருக்கோன்றீங்க, எருசலேமுக்கு வந்திருக்காது. வந்தால் இது அப்சலோமோட கழுதை நச்சு போட்டிருப்பாங்க. அதனால் காட்டுக்கழுதியாக மாறி போச்சு. ஓகே, ஸோ இது என்னென்னா பதவி ஆசை. பாருங்கள், முதல்ல பண ஆசை இருந்தது, அப்புறம் பெண் ஆசை, மண் ஆசை ஏதாவது வச்சுக்கோங்க, பதவி ஆசை. இந்த 3 கழுதைகள் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். சிம்பிளாக சொல்லணுன்னா, பேலம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கோல்டு. இங்கிலீஷில் பிள்ளைங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். பேலம்
the love for gold. Okay, and Amnon stands for love for girls. GG ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. And Absalom stands for love for glory. சொல்லுங்க, gold, girls, glory. தமிழில் ஓகே, அதுதான் நான் சொன்னேன். மண்ணாசை பணாசை எது வேணா வச்சுக்கோங்க. பண ஆசை, பெண் ஆசை, பதவி ஆசை. கோல்டு, கேர்ள்ஸ் அண்ட் க்ளோரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிலேயாம், அம்னோன், அப்சலோம். இப்பொழுது நம்ம செய்திக்குள்ளே வரப்போகிறோம். 2000 வருஷம் முன்னாடி நடந்த கதைக்கு வரோம். ஓகேவா? இப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்கு 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து நம்ம வசனங்களை வாசித்து அந்த குறிப்புகளை மட்டும் நாம் நல்லா தியானித்து நம்ம ஒப்பு கொடுப்போம். மார்க்கு 11ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஆண்டவராக இயேசு, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு கழுதையின் மேல், யங் டாங்கி, இளம் கழுதையின் மேலே ஏறி பவனியா சென்று எங்கே போய் சேர்ந்தார்? எங்கே என்டர் பண்ணார்? ட்ரையம்ஃபண்ட் என்ட்ரி ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இன்டு சத்தமாக சொல்லுங்க. ஏன்? எருசலேமுக்குள்ளே நுழைந்தார். அப்போ தேவனுக்கு இந்த கழுதைக்குட்டி மேலே ஒரு நோக்கம் இருந்தது. என்னன்னா, மாஸ்டர் ஜீசஸ் வாண்ட்ஸ் டு ரைட் ஆன் த கோல்ட் அண்ட் மேக் த கோல்ட் டு என்டர் ஜெருசலேம். அதாவது இந்த கட்டப்பட்ட இந்த கழுதைக்குட்டி மேலே ஏறி எருசலேமுக்கு வரணும். இதுதான் எஜமானாகிய இயேசுடைய சிந்தையில் இருந்த ஒரு நோக்கம். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த நோக்கத்துக்காக அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள். முதலாவது ஸ்ட்ரெயிட்டாக நான் பாயிண்ட்டுக்குள்ளே போயிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு கழுதைக்குட்டி வந்து கட்டப்பட்டிருக்கு. முதல் குறிப்பு, த கோல்ட் வாஸ் சீன் பை த மாஸ்டர். எஜமானால இந்த கழுதைக்குட்டி கண்ணால் பார்க்கப்படுகிறது. மார்க் 11ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் வைத்துக் கொள்ளுங்கள். 2, 3, 4 2ஆம் வசனம் வாசிங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். போதும். அப்போ கர்த்தர் சொல்றாரு, இப்போ அவர் வந்து ஒரு கழுதை குட்டியில் போகணும், ஒரு நோக்கம் வச்சிருக்கார் ஆண்டவர். அந்த இடத்துல ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு கழுதை குட்டி கட்டப்பட்டிருக்கு. இவரால் கண்ணால் பார்க்க முடியாது, லிட்ரலைஸால். ஆனால் ஆவிக்குரிய கண்ணில் பார்க்குறாரு. அங்கே ஒரு கழுதை குட்டி இருக்குது, கட்டப்பட்டிருக்கு. அதை அவிழ்த்துண்டு வாருங்க, நான் ஏறி போகணுங்கிறார். அப்போ எப்போ இதை பார்த்தாருன்னா, இது ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது சகரியா மூலமாக. சகரியா 9:9 வாசிங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறோமாய் இருக்கிறார். ஆமேன். இப்போ 500 வருஷங்கள் முன்பாக ஆண்டவராய் இயேசு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 500 வருஷங்கள், எவ்வளவு வருஷம்? 500 years, 500 வருஷம் முன்பாக சகரியா மூலமாக இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அப்பவே ஆண்டவர் பார்த்துட்டாரு, இந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்கும், அந்த இடத்துல ஒரு கழுதைக்குட்டி கட்டப்பட்டிருக்கும், போய் அவிழ்த்து அதில் வரணும். ஸோ அதான் அவருடைய நோக்கம். ஆனால் நம்ம எப்போ ஆண்டவர் பார்த்தாரு? எபேசியர் 1:4 வாசிங்க. எபேசியர் 1:4 மிக மிக முக்கியமான வசனம். எபேசியர் நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவரும் குற்றம் இல்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆமென். உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஹல்லேலூயா. எல்லாரும் இங்கே இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? எபேசியர் 1:4 இருக்கு. எப்போ நம்ம தெரிந்து கொண்டாரோ, இந்த உலக தோற்றம், இந்த எர்த்து எப்போ ஃபார்ம் ஆச்சு? கிட்டத்தட்ட 6000 வருஷம். இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக எப்போவோ நித்தியத்தில் பிதாவானவர் கிறிஸ்துவுக்குள்ள ரியானாவை பார்த்துட்டாரு. ஹல்லேலூயா. கிரேஸை பார்த்துட்டாரு, மங்களத்தை பார்த்துட்டாரு. ஹல்லேலூயா. ஏன்னா ஆர்டென்ட்டாக கவனிச்சா, அதனால சொன்னேன். அப்போ பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை பிதாவானவர் தெரிந்து கொண்டார். இந்த கழுதை குட்டியை 500 வருஷம் முன்னாடி பார்த்தாரு. ஆனால் நம்ம எப்போ பார்த்தாரு? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பார்த்துட்டார். ஹல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்க. பார்த்து என்ன சொல்றாரு? அதை கட்டவிழ்த்து என்னிடத்துல கொண்டு வாருங்கள். இந்த கழுதை குட்டியோட நிலைமைகள் என்னன்னா, முதலாவது கட்டி இருக்க காண்பீர்கள். த கோல்ட் வாஸ் டைடு. கட்டி இருக்குது. கட்டி இருந்தால் அதுக்கு என்ன இல்லை? விடுதலை இல்லை. எதில் கட்டியிருக்கு? பாவத்தில், சாபத்தில், நோயில், துக்கத்தில், மரணத்தில், எல்லாத்துலேயும் இந்த கழுதை கட்டப்பட்டிருக்குது. ஆண்டவர் 2 சீஷர்களை அனுப்பி கட்ட அவிழ்க்க சொல்லுகிறார். அண்ட் அது சொல்லப்பட்டிருக்கு அதே வசனத்தில், ஒருவரும் ஒரு காலம் எழுதியிருந்தா கழுதை குட்டி, நோ ஒன் டு ரைடு. இங்கிலீஷில் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக, இட் வாஸ் அ டைட் கோல்ட்
and no one to ride. மூன்றாவது அவங்க அவிழ்க்கிறாங்க. மூன்றாவது வசனம் பாருங்க, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? மார்க் 11:3, ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்துக்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவளை அனுப்பினார். அப்போ இதே மாதிரி அவங்க அவுக்க போறாங்க. அவங்க கேட்குறாங்க, குட்டியை நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்ன? 5ஆம் வசனம் பாருங்க, நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்ன? அப்போ குட்டியை அவிழ்க்கும் போது என்ன வருது? தடை வருது. இட் வாஸ் அப்போஸ்ட் டு பி ஃப்ரீடு, விடுதலை ஆவதற்கு தடை செய்யப்படுகிறது. 4ஆவதாக பாருங்க, யாருமே அதில் ஏறலை. இது என்ன? இது யங்கு டாங்கி. அது நிச்சயமாக யாராவது யூஸ் பண்ணியிருக்கணும். நல்ல ஸ்ட்ரென்த்தெல்லாம் இருக்குது. ஏசப்பா ஏறுறாருல்ல, 33 வயசு வாலிபன் ஏறி சவாரி பண்ணுறாரு, நல்லா இருக்குது. ஆனால் அது யாருமே யூஸ் பண்ணலை. அது அசட்டை பண்ணப்பட்டதாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ முதலாவது கட்டப்பட்டது, அப்புறம் அசட்டை பண்ணப்பட்டது, நோ ஒன் டு ரைட், அப்புறம் விடுதலை மறுக்கப்பட்டது. அது எங்கே கட்டப்பட்டிருக்கு? 2 வழி சந்தியில் கட்டப்பட்டிருக்கு. அப்படியே கட்ட விட்டுட்டா கூட இது முழிக்கும், இந்த சைட் போகிறதா அந்த சைட் போகிறதா இந்த சைட் போகிறதா, வழியறியாத ஒரு கழுதை குட்டி. 4 பாயிண்ட் சொல்லுங்க. இட் வாஸ் டைட், நோ ஒன் டு ரைட், அப்போஸ் டு பி ஃப்ரீட் அண்ட் நோ ஒன் டு கைட். இங்கிலீஷில் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக பிள்ளைகளுக்காக சொல்கிறேன். கட்டப்பட்ட கழுதை குட்டி, அசட்டை பண்ணப்பட்ட கழுதை குட்டி, விடுதலை மறுக்கப்பட்ட கழுதை குட்டி, வழி அறியாத கழுதை குட்டியாக கட்டப்பட்டிருக்கு. பாருங்கள், நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தோம். அப்படி தானே இருந்தோம் இல்லை? பாவத்தில் கட்டப்பட்டிருந்தோம். வெளியே வரலாம்னா எங்கே? சும்மா இப்படி பண்ணோம். நம்மளால் விடுதலை பெறவே முடியலை. நம்ம யாரும் நம்ம கண்டுக்கலை. நம்ம பாட்டி ஏதோ உலகத்தில் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்ம இயேசுவை ஏற்றுக்கணுன்றப்போ என்ன வந்தது? பயங்கரமான தடைகள் வந்தது. இதெல்லாம் அனுபவங்கள். அடுத்தது, வழியே அறியாமல் எந்த சைடு போகிறது, எது வழி பரலோகத்துக்கு நமக்கு தெரியவே தெரியாது. பாருங்கள், இப்படி நம்ம இருந்தோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய கண்கள் நம்மை கண்டது. ஹல்லேலூயா. இப்போ நான் அந்த நோக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த கழுதை குட்டியை விடுதலையாக்கி அதில் ஏறி அவர் எங்கே போய் சேரணும்? எருசலேம் போய் சேரணும். நம்மை அவர் விடுதலையாக்கி நம்மேல அவர் வாசம் பண்ணி நம்மை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்? புதிய எருசலேமில் கொண்டு போய் சேர்க்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 21:2 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21:2. ரெவலேஷன் 21:2. புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஆமென். ஒரு பட்டணத்தை ஆண்டவர் 2000 வருஷமா கட்டுறார். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? பரலோகத்தில் ஒரு அழகான புதிய எருசலேம்னு ஒரு பட்டணத்தை கட்டுறார். என்ன பட்டணம்? கவனிக்கிறீங்களா? என்ன பட்டணம்? புதிய எருசலேம், நியூ ஜெருசலேம் ஒரு பட்டணத்தை ஆண்டவர் கட்டி கொண்டே இருக்கிறார். அவருடைய நோக்கம் என்னன்னா, நம்மளை கட்ட விழுத்து நம்மளை கொண்டு அவர் மேலே அவர் ஏற்றப்பட்டு நம்ம எங்கே கொண்டு போனோம்? புதிய எருசலேமில் கொண்டு போய் நம்மை சேர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இந்த கழுதை குட்டிக்கு அது தெரியவே தெரியாது. அது கட்டப்பட்டு அங்கேயே யூஸ்லெஸ்ஸாக கிடக்குது. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணுறாரு? டிசைபிள்ஸ் அனுப்புகிறார், சீஷர்களை அனுப்பி கட்டவிழ்க்க சொல்லுகிறார். The colt was seen by the master. ஹல்லேலூயா. அதை பாடுவோமா? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமென். ஹல்லேலூயா. இப்படியாக ஆண்டவர் நம்மை தேடி கட்ட அவிழ்த்தார். ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர் இருக்கிற இந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் இன்னும் கட்டப்பட்ட நிலைமையில் இன்னும் ஏசப்பாவை நான் ஏற்றுக்கல அப்படின்னு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். பாருங்க, ஆண்டவர் சொன்னார், ஒருவன் இதோ நான் வாசற்படியில் நின்று
தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஏதாவது கட்டில் இருந்தால் ஆண்டவரே, அதாவது ரட்சிக்கப்பட்டு ரொம்ப தூரம் வந்திருந்தா கூட எல்லாத்துலேயுமே இந்த வசனம் இதுவாகும். ஆண்டவரே என் இருதய கதவை திறக்கிறேன்ப்பா, எனக்குள்ளே வாங்கப்பா. போஜனம் பண்ணுறதுனா சாப்பாடு, இந்த ஃபெலோஷிப், ஐக்கியத்துக்கு அடையாளம். என்னோட பேசுங்க ஆண்டவரே, நீங்கள் பேசுகிறத நான் கேட்கணும், நான் பேசுகிறத நீங்கள் கேட்கணும். ஆண்டவரே வாங்கன்னு சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். சரிங்களா? இஃப் ஹீ கம்ஸ் இன் டு யுவர் ஹார்ட், he will untie all the things. அந்த பாவமோ சாபமோ கட்டோ துக்கமோ இப்போ எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, ஆண்டவரே இந்த ஒரே கட்டாக இருக்க ஆண்டவரே நீங்கள் சொல்கிறீங்களா, ஆண்டவரே உள்ளத்தில் வாங்கப்பா, இயேசுவை கூப்பிடுங்க, இயேசுவை கூப்பிடுங்க. நீதிமொழிகள் 23:26 என்ன சொல்லுகிறது? என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. ஹல்லேலூயா. உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. அப்போது கர்த்தருக்கு நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது எல்லா கட்டையும் அழிப்பார். ரெண்டாவது, நாட் ஒன்லி த கோல்ட் வாஸ் சீன் பை த மாஸ்டர், த கோல்ட் வாஸ் சப்ஜெக்ட் டு த மாஸ்டர்ஸ் டிசைபிள்ஸ். அந்த கழுதை குட்டி கர்த்தருடைய கண்களில் பட்டது மட்டுமல்ல, ரெண்டாவது குறிப்பு என்ன? எல்லாம் இங்கே கவனிக்கணும், எங்கேயாவது போயிடக்கூடாது டக்குன்னு. த கோல்ட் வாஸ் சப்ஜெக்ட் டு த மாஸ்டர்ஸ் டிசைபிள்ஸ். மாஸ்டர் யார்? ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகேவா? அப்போ எஜமானுடைய அந்த ஊழியக்காரர்களுக்கு, சீஷர்களுக்கு இந்த கழுதைக்குட்டி சப்ஜெக்ட் பண்ணுது. முதல்ல கட்டை அவிழ்க்கிறாங்க, தடை வருது. ஏன் அவுக்குறீங்க? அவங்க சொல்கிறாங்க இது எஜமானுக்கு வேணும். சரி, விட்டுட்டாங்க. அப்போது கட்டை அவிழ்த்த பிறகு விட்டுட்டா என்ன ஆகும்? இந்த கழுதை குட்டினா நீங்கள் குட்டியாக நினச்சாங்க, ஏற்கனவே சொன்னால் அது யங், அது சரியா, நல்லா யங் டாங்கி, டீனேஜில் இருக்குது நம்ம பாஷையில் சொல்லணும்னா. இப்போ யங் டாங்கி கட்டை அவிழ்த்து விட்டால் என்ன ஆகும்? எங்கேயாவது ஓடி போகும். அப்புறம் என்ன ஆகும்? வழி தவி போகும், காணாமல் போகும். எவனாவது கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவான்? அவன் ஏறி உட்காந்துப்பான். அதில் என்ன வைப்பான்? உப்பு மூட்டையும் வைப்பான், அழுக்க மூட்டையும் வைப்பான். எப்படியாவது போயிடும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், அந்த வசனம் மார்க் 11:4 பாருங்கள். அவர்கள் போய் வெளியே இரு வழி சந்தையில் ஒரு வாசலருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். 7ஆம் வசனம் வாசிங்க. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட், அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து. அப்போ நம்ம கட்டை அவிழ்க்கிற ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட்டு கொண்டு வராங்க. இப்போ கட்டை அவிழ்த்துட்டு எப்படி அந்த கழுதையை கூட்டு வர முடியும்? காதை பிடிச்சா இழுத்துருப்பாங்க, கயிறு கட்டி தான் இழுத்துருப்பாங்க. ஒரு கயிறுலேருந்து விடுதலையாச்சு, இன்னொரு கயிறு வந்துருச்சு. எதுன்னா அந்த ஏதோ ஒரு குச்சியில் கட்டப்பட்டிருந்தது, அதை அவிழ்த்துட்டாங்க. ஆனால் திரும்பி அந்த கயிறு கழுத்தோடு கட்டியிருக்கு, அதை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. இப்போ வந்து நான் வரமாட்டேன்னா இது ஏசப்பாட்ட வந்திருக்காது. ஏசப்பா ஏறி இருக்க மாட்டார். யார் ஏறி இருப்பா? அந்த யாரோ யாரு? 3 பேர் சொன்னனே, பிலேயாம் ஏறி இருப்பான். அடுத்தது அம்னான் ஏறி இருப்பான். அடுத்தது அப்சலோம் ஏறி இருப்பான். நான் வரமாட்டேன், ஜீசஸ் வரமாட்டேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆலயத்துக்கு வருவாங்க, பாஸ்டியாக ஜெபிக்கணும், ஜெபிச்சவனே விடுதலை ஆகிடும். விடுதலை ஆனப்புறம் அவர் இழுத்துட்டு வருவார், திரும்பி வா சபைக்கு வானா. இது வரமாட்டேன்னா திரும்பி ஏறிக்கும். எது ஏறிக்கும்? பிலேயாம் ஏறிக்கும், அம்னான் ஏறிக்கும், அப்சலோம் திரும்பி எல்லாம் திரும்பி எப்போ அந்த விடுதலை வேணும்னா வருவாங்க. அது ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். திரும்பி என்ன பண்ணுவாங்க? ஒழுங்காக வரமாட்டாங்க, சப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த கழுதைக்குட்டி நல்ல கழுதைக்குட்டி. அதனால் பாருங்கள், அப்போது வான்னு சொல்லி இழுத்துட்டு வராங்க, அது வருது. அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து, ஹல்லேலூயா, கொண்டு வராங்க. அது கீழ்ப்படிது. கோல்ட் வாஸ் சப்ஜெக்ட் டு த மாஸ்டர்ஸ் டிசைபிள்ஸ். ஸோ வி ஹேவ் டு லிசன் டு த கவுன்சில் ஆஃப் த சர்வன்ட்ஸ் ஆஃப் காட். ஊழியக்காரங்க பாஸ்டர் மூலமாக என்ன வார்த்தை வருதோ அது கீழ்ப்படியும். ஆமேன். அவங்க என்ன சொல்லி கூட்டு வந்தாங்க? கட்டை அவிழ்க்கிறாங்க, தடை வருது. என்ன சொன்னாங்க ஊழியக்காரங்க? அது எஜமானுக்கு வேணும். the lord hath, the master, the lord hath need of him. ஆண்டவருக்கு வேண்டும்னு சொல்லி கட்டை அவிழ்த்தாங்க. இப்போ எதுக்காக கர்த்தர் நம்மளை கட்டை அவிழ்க்கிறார்? பாவத்திலேருந்து, சாபத்திலேருந்து, வறுமையிலேருந்து, துக்கத்திலேருந்து, வியாதி. எதுக்கு கட்டை அவிழ்க்கிறாரு? ஆண்டவருக்கு வேணும். நான் ஆண்டவருக்கு வேணும், நீங்கள் ஆண்டவருக்கு வேணும். கட்டை அவிழ்த்தா போனால் ஜாலியாக போவேன். அதுக்காக ஆண்டவர் கட்டை அவிழ்க்கவே இல்லை. கட்டை எதுக்கு அவிழ்க்கிறார்? ஆண்டவருக்கு வேணும். ஆண்டவருக்கு வேணும். சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு வேண்டும். The Lord hath need of me. சொல்லுங்க, the Lord hath need of me. யாருக்கு தேவை இருக்கோ இல்லையோங்க, ஏசப்பாக்கு நீங்கள் தேவை. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் தேவை, உங்களுடைய ஆராதனை தேவை, உங்களுடைய ஊழியம் தேவை, எல்லாமே நீங்கள் தேவை ஆண்டவருக்கு. சரிங்களா? ஸோ கர்த்தருடைய ஊழியக்காரங்க அதை சொல்லி தான் கூட்டி, அதை மறக்கவே மறக்காதீங்க. நீங்கள் விடுதலை பெற்றது, ரட்சிக்கப்பட்டது எதுக்கு? ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லி அவங்க விடுதலையாக்கி கொண்டு வராங்க. நம்ம என்ன பண்ணணும்? இப்போது
வரும்போது இந்த ஊழியக்காரங்க என்ன சொல்கிறாங்க நல்லா கவனிக்கணும், கவனித்து கீழ்ப்படியணும். பாஸ்டர் என்ன சொல்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வரும், எல்லாம் ஒரே மாதிரி வராது. பொதுவாக ஒரு சபையில் சொல்கிறது என்ன, நேரத்தோடு வாங்க, என்ன பண்ணணும், நான் வரமாட்டேன், நான் லேட்டாக தான் வருவேன், அப்படி சொல்லக்கூடாது. கீழ்ப்படியணும். நீங்கள் ஆண்டவருக்கு அதுக்கு தானே கட்ட விழுத்தார். நீங்கள் என்ன பண்ணணும், நேரத்தோடு வரணும். 8 மணிக்கு ஆராதனை. 8 மணிக்கா 8:30 மணிக்கா? 8 மணிக்கா இல்லை 9 மணிக்கா? 8 தானா? அப்போ எத்தனை மணிக்கு வரணும்? 7:30 வர வேணாம், 7:55க்காவது வந்துடுங்க. ஒரு 5 நிமிஷம் தனியாக ஜெபிக்கணும். பாஸ்டியா சொன்னார் இல்லையா, தனியாக ஜெபிக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த கவுன்சில் ஆலோசனையை தேவ ஊழியக்காரங்க கொடுப்பாங்க. அதுக்கு இணங்கினா தான் நீங்கள் இயேசுக்கிட்ட வர முடியும். நான் கேட்க மாட்டேன்னு அவுத்துன்னு அப்படி ஓடினீங்கன்னா பிள்ளையாம் வந்து ஏறிப்பான். பிள்ளையாம் ஏறினா என்ன கிடைக்கும் அந்த கழுதைக்கு? எத்தனை அடி கிடைக்கும்? 3 அடி கிடைக்கும். சரி அடி விழும், ஜாக்கிரதை. ஆமாம், நீங்கள் வரமாட்டேன், நான் பாச சொல்கிறது கீழ்ப்படிய மாட்டேன்னா அடுத்தது அம்னோனுக்கு என்ன கிடைச்சிது? அந்த பெண்ணாசை அது வந்து ஏறும். அது ஏறினா என்னது? அடித்து கொண்டு போடணும். அடுத்தது ஒன்று இருக்குது, பதவி ஆசை இருக்குது. எப்பா மகிமைக்கு ஆசைப்பட்டான் பாருங்க, என்ன ஆச்சு? அம்னோனால் அடித்து கொண்டாங்க. இந்த யோவாப் என்ன பண்ணுறான், முக்குருள் ஆயுதத்தை வச்சு அப்சலோம் ஒரே குத்து நெஞ்சில் 10 பேர் சேர்ந்து அடித்து கொண்டு போடுறாங்க. எல்லாம் ஒவ்வொரு டிகிரியும் வேற பார்த்துக்கங்க. பண ஆசைக்கு ஒரு 3 அடி தான். இச்சையில் போய் விழுந்தா அது உயிர் போகுது, அடித்தே கொண்டு போடுறாங்க. இந்த பதவி ஆசை மகிமையை திருடும் பொழுது ஒரே குத்தி 10 பேர் அடித்து போடுறாங்க. பாருங்கள், நம்ம ஊழியக்காரனுடைய சொற்களுக்கு கீழ்ப்படியலைன்னா இந்த 3 அசுத்தாவையும் நம்ம மேலே வரத்துக்கு ட்ரை பண்ணும். இது வரும், சாவர வரைக்கும் நமக்கு போராட்டம் இருக்குது. அதனால் ஆண்டவரே, ஊழியக்காரங்க என்ன சொல்கிறாங்க, நான் சபையில் ஆண்டவர் அதை தான் வைக்கிறார். அந்த சத்திரத்தில் கொண்டு வந்து சேர்த்து சத்திரக்காரன் கையில் கொடுத்துட்றாரு. நீ கவனிச்சுக்கோ, அந்த சத்திரக்காரன் என்ன சொல்கிறனோ அதை தான் அந்த குற்றுயிராக கிடக்கிற மனுஷன் கேட்டு செய்யணும். திரும்பி வரும்போது அவனை கூட்டு போயிடுவார். புரியுதுங்களா? அதே மாதிரி சபையில் வச்சு ஒரு போதகர் மூலமாக உங்களுக்கு வசனத்தை போதிப்பார். நீங்கள் சாங்கோபாகமாக இல்லாமல் நல்லா கேட்டான், இந்த வாரம் என்ன சத்தியம் நான் கேட்குறேன், நான் என்ன கீழ்ப்படினேன், அதுக்கு ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ லிசன், த கோல்ட் வாஸ் சப்ஜெக்ட் டு த மாஸ்டர்ஸ் டிசைபிள்ஸ். ஸோ நம்ம ஊழியக்காரனுடைய சத்தத்தை கேட்கணும். 1 தெசலோனிக்கர் 2:13 அதில் இருக்கிறது. நீங்கள் வாசிங்க, 1 தெசலோனிக்கர் 2:13 வாசிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனமாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு, எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 1 தெசலோனிக்கர் 2:13 280 பேஜ் நியூ டெஸ்டமெண்ட்ல. நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டபோது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. ஆமென். நீங்க தேவ வசனத்தை கேட்டப்போ மனுஷர் வசனமா ஏற்றுக்கொள்ள, இது ஒரு மனுஷன் பவுல் பேசுறாரு, இது பீட்டர் பேசுறாரு, அப்படி நீங்க ஏத்துக்கல, தேவ வசனமா ஏற்றுக்கொண்டீங்க. அது மெய்யாகவே தேவ வசனம் தான், கர்த்தர் தான் பேசுறாரு. புரியுது? கர்த்தர் தான் பேசுறாரு. விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள அது கிரியை செய்யுது. சபைக்கு வந்துட்டு போகலாம், ஆனால் வசனத்தை கேட்ட பிறகு ஆமாம் பாஸ்டர் இப்படி தான் சொல்கிறார் அப்படி நீங்கள் நினச்சினா அது கிரியை செய்யாது. அவர் ஆசீர்வாதம் எங்கேருந்து ஆசீர்வாதம்? நீங்கள் விசுவாசித்து கீழ்ப்படிஞ்சாதுன்னு ஆசீர்வாதம் இறங்கும். இப்போ நம்ம திருத்தி கொள்ள வேண்டும். பாருங்கள், நம்ம முதல்ல ஊழியக்காரங்களை பின்பற்றணும். 1 தெசலோனிக்கர் அதே முன்னாடி 1 அதிகாரம் 6 வசனம், நீங்கள் மிகுந்த உபத்திரத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறார். சில பேருக்கு டைரெக்டாக ஆண்டவர் அப்படியே பரலோகத்தில் அப்படிலாம் செய்ய மாட்டார். அவர் குட் ஷெப்பர்ட், கிரேட் ஷெப்பர்ட், சீஃப் ஷெப்பர்ட். ஆனால் அண்டர் ஷெப்பர்ட்ஸை வச்சு வசனத்தை கொடுத்து நடத்துவார். அதை கேட்டு நான் அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 3வது காரியத்துக்கு சொல்லுகிறேன். The colt was not just seen by the master, not only subject to the master's disciples, but the colt was sat upon by the master. அந்த கழுதைக்குட்டி ஆண்டவர் பார்த்தது மட்டுமல்ல, அது கீழ்ப்படிந்த கழுதைக்குட்டி மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு ஏறின கழுதைக்குட்டி. மார்க் 11 அதிகாரம் 7 வசனம் திரும்பி வாசிங்க. மார்க் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதின்மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதின்மேல் ஏறி போனார். நிறைய வசனங்கள் இருக்கு. லூக் 19:35 வாசிக்கலாம். அவர்கள் அவரை ஏற்றினார்கள்னு இருக்கும். 21:7 மேத்யூ 21:7 அவரை ஏற்றினார்கள். லூக்கா 19:37 இயேசுவை அதின் மேல் ஏற்றினார்கள். யோவான் 12:15 இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதின் மேல் ஏறி போனார். ஸோ ஏற்றினாங்க. ஏசப்பா ஏறி உட்கார்ந்துட்டார். ஹி சாட் அப்பான் த கோல்ட். பாருங்க, அப்போ இது இன்னும் ஸ்டார்டிங் இதில் சொல்லணும்னா
இப்போ கழுதையை பார்க்க மாட்டாங்க, கழுதை மேலே இருக்கிற ஏசப்பாவை பார்ப்பாங்க. அப்போ இது எதை குறிக்குதுன்னா ஞானஸ்நான உடன்படிக்கையை குறிக்கிறது. ஏசப்பா நம்ம மேலே ஏறுறான்னு சொல்லும்பொழுது கலாத்தியர் 3:27 இருக்கிறது, உங்களில் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அவர் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களேன்னு இருக்கு. இது வரைக்கும் யாராவது இங்கே ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் நம்முடைய ஸ்டேஜுக்கு என்ன அப்படின்னா பாருங்கள், 2 இளைப்பாறுதல் இருக்குது. முதல் இளைப்பாறுதல் Matthew 11:28 என்ன இருக்குது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு. இது ஸ்டார்டிங். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுத்த ஆண்டவரை நீர் என் மேலே அமர்ந்து கொள்ளும், ஆண்டவரை நீர் எனக்கு போதியும் சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கணும். இந்த கோல்ட் வாஸ் சாட் அப்பான் பை த மாஸ்டர். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ முதலாவது என்னது? த கோல்ட் வாஸ் சீன் பை த மாஸ்டர். ஆண்டவர் தம்முடைய அழகான கண்களால் நம்மை கண்டார். ரெண்டாவது, த கோல்ட் வாஸ் சப்ஜெக்ட் டு த மாஸ்டர்ஸ் டிசைபிள்ஸ். ஏசப்பாவோட ஊழியக்காரங்களுக்கு ஆலோசனைக்கு கீழ்ப்படிஞ்சது. மூணாவது, ஏசப்பா அந்த கழுதைக்குட்டி மேலே ஏறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்சலோம் ஏறக்கூடாது, பிலேயாம் ஏறக்கூடாது, அம்னோன் ஏறக்கூடாது, ஏசப்பா தான் என் மேலே ஏறி இருக்கணும். நான்காவது காரியம், த கோல்ட் வாஸ் லெட் ஸ்டெப் பை த மாஸ்டர். மார்க் 11, எல்லாரும் வாசிங்க. மார்க் 11 7-10. அவர்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே. மார்க் 11 7-10. அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். வேறு சிலர் மரக்கிளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். போதும், இதற்கு போதும். அதாவது ஆண்டவர் இயேசு அந்த கோல்ட், அந்த கழுதை யங் டாங்கி மேலே ஏறிட்டார். ஜெருசலேம் அங்கே இருக்குது. இவர் பெரிய மிரக்கிள் ஒர்க்கர். ஏறின உடனே என்ன பண்ணிடலாம்? அப்படி பண்ணி இங்கேருந்து பறந்து போய் அங்கே இறங்கிடலாம். இப்படி தான் நம்ம நினைப்போம், ஏறிட்டா இறங்கிடணும். அப்படி இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான், மெல்லமாக நடந்து தான் போகணும். புரியுதுங்களா? ஆவிக்குரிய ஜீவியம் அப்படி தான் ஆண்டவர் படிப்படியாக நம்மை நடத்துவார். இந்த படியை ஸ்கிப் பண்ணிட்டு நான் அங்கே போயிடுறேன், அப்படி போகவே முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்மை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே போவார். அவர் நடத்த அவருடைய நடத்திப்புக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இது ஃப்ளையிங் டாங்கி இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப் வாக்கிங் டாங்கி. அவர் சொல்லுவார், இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்குதுன்னா அதுக்கு அந்த சைடு போனது ஆசை இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்? இப்படி ஒரு தட்டுவார், அப்படி ஒரு தட்டுவார். கரெக்ட் தானே? யங் டாங்கி, யங் பீப்புளை கண்ட்ரோல் பண்ண முடியுமா இந்த காலத்தில்? சொன்னால் கேட்பாங்க, கேட்கவே மாட்டாங்க. அந்த கழுதை எங்கே கேட்க போகுது? அது கேட்காது. யங் டாங்கி அது சொன்னால் கேட்காது. அது அப்போ என்ன பண்ணுவார்? இந்த பக்கம் ஒரு தட்டு, அந்த பக்கம் ஒரு தட்டு. அப்போ அவருடைய அந்த ஆளுகைக்குள்ளே இருந்து அவர் நடத்தப்படுது. இன்றைக்கி எல்லாம் நமக்கு ஜபம் தான். ஆண்டவரே எஸ்பா, நான் இல்லையான்னு கட்டப்படுறதா என்னை விடுதலை ஆக்கிடுங்க ஆண்டவரே, நான் உங்களை இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. என் ஊழியக்காரங்க நீங்கள் எனக்கு கொடுத்த பாஸ்டர் என்ன சொல்கிறார் நான் கேட்டு கீழ்ப்படுகிறேன், எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நீங்கள் என் மேலே அமர்ந்திருக்கணும், வேறு எதுவும் என் மேலே ஏறக்கூடாது. நான்காவதாக படிப்படியாக என்னை நடத்தும் ஆண்டவரே. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ உங்களுடைய ஆளுகைக்குள்ளே என்னை வைத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஐந்தாவது ஒன்று சொல்லி முடிக்கிறேன். த கோல்ட் வாஸ் ஆக்சுவலி சாட்டிஸ்ஃபைட் பை த மாஸ்டர். அந்த எஜமானால இயேசுவால் அந்த கழுதைக்குட்டி திருப்திப்படுத்தப்படுகிறது. மார்க் 11, அதே 11th சாப்டர் 7-10, 7-8 படிச்சிட்டோம். 9-10 பாருங்க. முன்னடப்பாரும் ஆமென். இப்படி இந்த ஆர்ப்பரிப்பு சத்தம் துதியெல்லாம் கேட்டுக்கிட்டே பவனியா வந்து இந்த கழுதைக்குட்டி ஏசப்பா முதுகில் சுமந்து வந்து எங்கே வந்து பிரவேசிச்சிருச்சு? எருசலேம் வந்து பிரவேசிருச்சு. பாருங்கள், இங்கேருந்து நம்ம அவரை ஏற்றுக்கொண்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம், அபிஷேகம் பெற்றோம், நடந்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த கழுதைக்குட்டியோட 3 அனுபவங்கள் என்னென்னா, முதலாவது, த கோல்ட் இஸ் கிரேட்ஃபுல். சொல்லுங்கள், த கோல்ட் இஸ் கிரேட்ஃபுல். அந்த கழுதைக்குட்டி நன்றி உள்ளதாக இருக்கிறது. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏறி போனார். முதல்ல ஏறுறதுக்கு முன்னாடி அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்ட கழுதைக்குட்டி மேலே ஃபஸ்ட்டு வஸ்திரத்தை போட்டாங்க. நான் என்னோட இமேஜினேஷன், அந்த யங் டாங்கி இருந்தது, யாருமே யூஸ் பண்ணல. ஏதாவது ஸ்கின் டிசீஸ் இருந்ததான்னு தெரில, பார்க்குறதுக்கே பிடிக்கல, அசட்டை பண்ணப்பட்டு. ஸோ அந்த கழுதைக்குட்டி வந்தவுடனே ஜீசஸ் ஸ்ட்ரெயிட்டாக ஏறல, முதல்ல தங்கள் வஸ்திரங்கள் அது மேலே போடுறாங்க, அப்புறம் ஏசப்பா ஏறுறாரு. அப்புறம் வழி நடக்குது, கீழெல்லாம் என்ன பண்ணுறாங்க? தங்கள் வஸ்திரங்களை, ஆராதனையில் சொன்னார் இல்லையா, தங்கள் வஸ்திரங்களை அப்படியே போடுறாங்க. அந்த கழுதைக்குட்டி கிடச்சிது பாருங்கள், சிலாக்கியம். ஹல்லேலூயா. ஒரே மகிழ்ச்சி இதுக்கு. அது என்ன பாட்டு பாடும்? அது ஆண்டவரே, எத்தனையோ
எத்தனையோ கழுதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பாஸ் ஓவருக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போகிறாங்க அந்த வழியாக. சரிங்களா? இப்போ எல்லாரும் ஏசப்பாவோட அந்த மகிமையான காரியங்கள்லாம் கேட்டு ஓசன்னா ஓசன்னான்னு ஆர்ப்பரிக்கிறாங்க. ஓசன்னான்னா ஆண்டவரே ரட்சியும்னு அர்த்தம். ஆனால் ஓசன்னா மேசியா வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஆர்ப்பரிக்கிறாங்க. எல்லாரும் என்ன வெறும் காலையில் நடக்கிறாங்க? இல்லை, எல்லார்கிட்டையும் கழுதை இருக்குது, கழுதை மேலேயும் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கழுதை குட்டி விசேஷமானது. ஏசப்பா ஏறி இருக்கிறார். புரியுதா? இப்போ பார்க்குது, இந்த கழுதை குட்டி சுற்றி பார்க்குது. ஏசப்பா இவ்வளோ கழுதை குட்டி இருக்குது, அதெல்லாம் ஏறாமல் என்ன போய் நீங்கள் தேடி என் மேலே நீங்கள் சவாரி பண்ணுறீங்க? எனக்கு கிடைச்ச வாழ்வு மேலே துணி, நீங்கள் உட்கார்ந்ததுக்கப்புறம் காலில் துணியாக போடுறாங்க, மரக்கிளையெல்லாம் போடுறாங்க. வாழ்வு அப்படியே நன்றி அதுக்கு. நம்மளை சுற்றி இப்போ நீங்கள் கண்ணை எடுத்து பாருங்கள், எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க, கோடி பேர் இருக்காங்க. இத்தனை பேரில் நம்ம என்ன ரொம்ப அழகாக நம்ம படித்து கிழிச்சிட்டோமா? நான் சயின்டிஸ்ட்டாக, நம்ம பிஹெச்டியாக? ஒன்றும் கிடையாது. அழகும் இல்லை, படிப்பும் இல்லை. பணம் இருக்குதா? அதுவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மை போய் தேடி நம்ம மேலே சவாரி பண்ணணும், நம்மளை தேடிதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது என்ன பாட்டு பாடுது? என்னையா தேடி நீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ துரோகினான். என்னையா தேடி நீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனினான். The colt was grateful. நன்றியாக இருக்கு. இந்த ட்ரையம்ஃபண்ட் என்ட்ரி இன்னைக்கு பாம் சண்டேல என்ன கற்றுக்குறோம்? ஆண்டவரே, நீங்கள் போகும்போது ரோட்டில் எல்லாரையும் பாருங்கள், அப்படி திரும்பி பாருங்கள், எத்தனை பேர் விக்கிர கோயில் போகிறாங்கன்னு பாருங்கள், எத்தனை பேர் எப்படி இருக்கிறாங்க. ஆண்டவரே என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களேப்பா, இயேசுவின் நாமத்தை எனக்கு வெளிப்படுத்தினீங்களே, ஆண்டவரே என்ன தெரிஞ்சுக்க உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ரெண்டாவது, கோல்ட் இஸ் ஜாய்ஃபுல். என்னன்னா இந்த கழுதையெல்லாம் பார்த்துது தான் தெரிஞ்சு கொள்ள. அடுத்தது ட்ரெஸ்ஸு. யாருங்க கழுதை நடக்கும்போது யாருங்க துணி போடுவா? நம்ம நடக்கும்போது யாராவது போடுவாங்களா? நம்ம இப்படி ரோட்டில் இப்படி நடந்து போகிறோம், ஐயோ சிஸ்டர் ஜெனிஃபர் வராங்க, கீழே போடுங்க, துணி போடுங்க, யாராவது சொல்லுவோமா? நமக்கு மதிப்பு. ஆனால் அந்த கழுதை குட்டிகள், ஏன்னா இயேசுவை அது சுமந்ததுனால அது கிடச்சிது. ஸோ இட் இஸ் வெரி ஜாய்ஃபுல். ஒரே சந்தோஷம். அது என்னெல்லாம் பாட்டு படித்தோ தெரியல, ஏன்னா சந்தோஷம் பொங்குதேன்னு பாடிச்சோ, சின்னஞ்சிறு வயதில், இப்படி நல்லா பாட்டு பாடி சந்தோஷமாக போகுது. ஆனால் ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்தது. ஸோ இங்கேருந்து அங்கே போகிற வரைக்கும் இது பாருங்கள், எங்கேருந்து எங்கே போச்சுன்னா பெத்தனி பெத்தஃபேஜ்லேருந்து ஜெருசலேம் வரைக்கும் போகுது. ஆக்சுவல் கிலோமீட்டர் 7.5 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. பெத்தனியிலேருந்து எருசலேம் 2 மைல், அதாவது 3.2 கிலோமீட்டர்ஸ். சரிங்களா? ஸ்டார்டிங் இப்போ நான் ஒரு பக்கெட் இப்படி தூக்குறேன்னா கொஞ்சம் தூரம் நடக்கிற வரைக்கும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? கை வலிக்க தான் செய்யும். இந்த கழுதை குட்டி போட்டு துணியை போட்டாங்க, ஏற்றினாங்க, எல்லாரும் ஓசன்னா ஒரே சந்தோஷம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கு. ஆனால் பாரம் தாங்க முடியல. ஏசப்பா ஐயோ வலிக்குதே, எப்போ இறங்குவார்? அப்போ கர்த்தர் சொல்கிறார், நீ கவலைப்படாத, அதோ பாரு எருசலேம் வருது பாரு, அங்கே வரைக்கும் நீ என்னை சுமந்தா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட காட்டுறாரு. நீங்கள் சில பேர் நம்ம சோர்ந்து போயிருக்கலாம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில். என்ன ஆண்டவர் இவ்வளோ வருஷம் வந்தேன், முடியல ஆண்டவரே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஆண்டவர் காட்டுறாரு, இந்த நியூ ஜெருசலேம் பாரு, புதிய எருசலேம் நான் கட்டிக்கிட்டே இருக்கேன், நான் சீக்கிரமாக வருவேன், நான் கூட்டிகிட்டு போயிடுவேன், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்ச நாள் பரிசுத்தமாக இருந்துரு, என்னை சுமந்துக்கோ. நீ என்னை இறக்கி விட்டான்னா யார் ஏறிப்பா? பிலேயாம் ஏறுவான், பேலாம் வருவான், யார் ஏறிப்பா? அம்னோன் ஏறுவான், யார் ஏறிப்பா? அப்சலோம். நீங்கள் மற்ற கழுதையெல்லாம் இருந்தால் தியானிச்சுக்கோங்க, இதெல்லாம் ஏறிடும். என்னை இறக்கி விட்டுடாத, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்கிறாரு, நீ மரண வரையும் உண்மையாக இருந்து நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஆண்டவர் காட்டுறார். ஒரு பழைய பாடல் ஒன்று உண்டு, இனி ஒன்றும் நமக்கிங்கில்லையே, நமக்குள்ளதோர் வாசம் மேலல்லவோ, இன்னும் பிரஜோதியமா பெருங்கோபுரம் விண்ணில் என் கண்கள் கண்டிடுதே. சிந்திக்கவே பரதேசிகள் வெறும் அந்யனாமே பூவில் நிலையில்லவா சந்தானே. ஒரே பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள். இன்னைக்கு கூட பிரதர்கிட்ட பேசின ஒரே கஷ்டம், வலி எல்லாம் இருக்குது. உலகத்தில் இருக்கிற கஷ்டம் இருக்குது. ஏசப்பா நம்ம கூட இருக்கிற எல்லா பாரங்கள் இருக்குது. ஆனால் ஒரு நாள் வருது, அவர் நம்மளை கூட்டு போயிடுவார். ஜெருசலேம் கிட்டே இருக்குது அந்த கழுதைக்குட்டி, நீ கவலைப்படாத, இன்னும் கொஞ்சம் சுமந்துக்கோ, இன்னும் கொஞ்சம் தூரம். சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஜெருசலேமில் என்டர் ஆகிட்டீங்கன்னா, ஹல்லேலூயா, அதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் எனக்கு கிருபை தாங்கப்பா, ஆண்டவரே உம்மை சுமந்து செல்ல எனக்கு கிருபை தாங்க, என்னை ஆண்டு நடத்துங்க ஆண்டவரே, ஸ்டெப் பை ஸ்டெப். ஹலோ, எல்லாமே ஜபக்குறிப்பு தான். நீங்கள் மனதில் வைத்து நீங்கள் தியானிங்க, கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.
வேதனைன்னு நம்ம ஜாபம் பண்ணி பிடிப்போம். கர்த்தரை ஆசிரிப்பாராக. ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. இந்த குருத்தோல் நாயர் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடு பேசியிருக்கிறார். செய்தியை எடுத்து கம்ப்ளீட் பண்ணுறோம். தொடர்ந்து நீங்கள் மறுபடியும் கேட்டு நீங்கள் ஆசாரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரோடு பாடுமா? அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். உலக பெருமை எல்லாமே உமக்கு, உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேன் ஐயா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான், வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான். ஆண்டவரே சுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான், ஆண்டவரே சுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா, எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். இதை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, இந்த கழுதை மேலே நீங்க ஏறுங்க, இந்த கழுதை மேலே நீங்க ஏறுங்கப்பா ஆண்டவரே. இந்த கழுதை மேலே ஆண்டவரே கர்த்தாவை நான் கேட்டது போல பண ஆசை ஆண்டவரே ஏறக்கூடாதப்பா. இந்த கழுதை மேலே ஆண்டவரே கர்த்தா பெண் ஆசை ஏறக்கூடாதப்பா. இந்த கழுதை மேலே ஆண்டவரே பதவி ஆசை ஏறக்கூடாதப்பா.
இந்த கழுதை மேலே இயேசு ஏறணும். என்னை அவிழ்ந்த இயேசு ஏறணும். என்னை இந்த உலகத்தில் என்னை தேடி வந்த உலக தோற்று முன்னே என்னை அறிந்த இயேசு, என்னை கண்டு அவிழ்த்தவர். ஆண்டவரே, என்னை நேராக இயேசுவிட்ட கொண்டு வந்தவர், என் மேலே ஏறினவரே, நான் வழியில் இறக்கவே விடக்கூடாதப்பா. ஆண்டவரே, என் இஷ்டத்துக்கு போகக்கூடாது, என் சித்தத்தை செய்யக்கூடாது. சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க என் மேல சவாரி பண்ணி நான் போற வழியை காட்டுங்க, என் கருத்தை பிடித்து நடத்துங்க. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே சீயோனை கொண்டு போங்க, எருசலேமை கொண்டு போங்க, பரலோகத்தை கொண்டு போகிற வரைக்கும் நீங்க என் மேலேயே இருங்கப்பா. நீங்க என் மேல இருந்தா அது எனக்கு மகிமை.